வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். அதாவது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்னிவீருக்கு என்னென்ன ஸ்கீம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமித்ஷா வந்து ஒரு லெட்ரு வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அந்த லெட்டருக்கு வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து என்னென்ன ரிப்ளைஸ் வந்து வந்திருக்கு, என்னென்ன மாதிரி ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அக்னிவீருக்காக அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கான ரியாக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன வந்திருக்கு, அதே மாதிரி இதுக்கு முன்னே என்னென்ன ஸ்கீம்லாம் நமக்கு வந்து அக்னிவீருக்கு வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்னிவீர் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொரோனா கம்ப்ளீட் ஆன அப்புறம் 2022 வந்து நமக்கு வந்து அக்னிவீர் ஸ்கீமை வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அக்னிவீர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து நம்ம ரெகுலரில் பர்த்தி ஆனதை வந்து இப்போ வந்து நமக்கு 4 வருஷம் அந்த மாதிரி இங்கே கான்ட்ராக்ட் பேஸில் வந்து நமக்கு வந்து அக்னிவீர் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 4 வருஷம் பேஸில் வந்து செலக்ட் ஆனவங்களை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்ச அப்புறம் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து 25% வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற 75% பேர் வந்து அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவுட் ஆகிறவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அக்னிவீர் எப்போ வந்துச்சு 2022 அப்போவுமே நமக்கு வந்து ஆர்ஆர்பி சைட்லேருந்து 10% வந்து நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்சுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு பேட்ச் 2022 போன அக்னிவீருக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வர எல்லா செட்டுக்குமே 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கும் நம்ம அக்னிவீர்லேருந்து போகிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமை வந்து 2022 வந்து நமக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2023 வந்து இதுக்காக நமக்கு வந்து ஆர்டிக்கல் வந்து எழுதிட்டாங்க. அக்னிவீருக்கு வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2023 அப்புறம் வந்து நம்ம 2025 பார்த்திங்கன்னா சிஏபிஎஃப்ஸில் வந்து நமக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிஏபிஎஃப்பில் பார்த்திங்கன்னா 10% வந்து இடஒதுக்கீடு வந்து ஃபஸ்ட்டு அலான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2025 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஎஸ்எஃப்க்கு பார்த்திங்கன்னா 50% வந்து நாங்கள் பிஎஸ்எஃப்பில் வந்து அவங்களுக்கு கோட்டா தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அக்னிவீர் அக்னிவீருக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சுக்கு சொன்ன மாதிரி 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வர எல்லா பேட்சுக்குமே 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடற்தகுதி தேர்வு வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், ப்ரோ இப்போ வந்து நம்ம அக்னிவீர்லேருந்து வாரோம், அப்போ எல்லாருக்குமே நமக்கு வந்து கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து சர்வீஸில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க ஆர்மிலேருந்து, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவிலேருந்து. அதில் இருக்கவங்க கிரேடிங்கை வச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட் வந்து அப்படி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து என்ன பேசியிருந்தாங்க பார்த்திங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேசில் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெட்டர் வந்து எழுதாரு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த வருஷம் டிசம்பரில் வந்து அக்னிவீர்லேருந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அவுட் ஆகிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டருக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணி அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து லெட்டரில் எழுதியிருக்கிறது பார்த்திங்கன்னா 20% வேக்கன்சிஸ் வந்து அதாவது குரூப் சியில் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஜெயில் வார்டன் அந்த மாதிரி இருக்க வேக்கன்சிஸில் வந்து நமக்கு அக்னிவீருக்கு வந்து அலாட் பண்ண சொல்லி லெட்டர் எழுதியிருந்தார். அதில் வந்து நிறைய பிஜேபி பார்ட்டி வந்து எங்கெல்லாம் ரூல் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து உடனே நமக்கு வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் இதை பற்றி வந்து எந்த ரியாக்ஷனும் இன்னும் வரல தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், ஹரியானா, ஒடிசா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்டில் வந்து நமக்கு அக்னிவீருக்குங்கிறத தனி அக்னிவீருக்காக தனி வேக்கன்சிஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எந்த ரிப்ளையும் வரல அஃபிஷியலாக. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அக்னிவீருக்கு ட்ரை பண்ணுறதா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள்.